ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் சத்து கா பரோட்டா எப்படி பண்ணலான்னு செஞ்சு காட்ட போகிறேங்க. இது வந்து பீகார்லலாம் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பரோட்டாங்க. இது எப்படி பண்ணலான்னு செஞ்சு காட்ட போகிறேன். இது இப்போ கோதுமை மாவு வந்து நல்லா நம்ம சப்பாத்திக்கு பிசைஞ்ச மாதிரி பிசைஞ்சு நல்ல எண்ணெய் ஊற்றி இது பண்ணியிருக்குது. சப்பாத்தியோட கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்க. இது மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. இது கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இந்த இது தயாரிக்கிற வரைக்கும், இந்த பரோட்டா ஃபில்லிங்ஸ் தயாரிக்கிற வரைக்கும். இப்போ வந்து இதுக்கு வந்து சத்துன்றது நம்ம ரோஸ்டட் சனா இருக்குல்லங்க, உடச்ச கடலை பொடி இதில் தான் பண்ணுவாங்க. இதை வந்து இந்த 2 கப்பு கோதுமை மாவுனா இதுக்கு 1 கப்பு ஸ்டஃபிங்க்கு நான் சனா பவுட்ரு எடுத்துருக்கேங்க. அதாவது உடச்ச கடலை பவுட்ரு எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்குறேன் பாருங்க. இதில் வந்து ஓமம் ஒரு ஸ்பூன் ஓமம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருஞ்சீரகம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து கொத்தமல்லி கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இஞ்சி துருவி வச்சுருக்கேன். இது வந்து ஆம்ச்சூர் பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர். இது இல்லைன்னா இந்த சாட் மசாலா கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இதுக்கு ஊறுகாய், ஆக்சுவலாக இது மஸ்டர்டு ஆயிலில் பண்ண மேங்கோ ஊறுகாய் தான் அங்கே யூஸ் பண்ணுவாங்க. இங்கே நான் அது யூஸ் பண்ணலை. இது ஆர்டினரி மேங்கோ தொக்கு ஊறுகாய் 1 ஸ்பூனு. அப்புறம் அவங்க மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஆர்டினரி ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பிங்க் சால்ட்டு, நம்ம சாதாரண உப்பு, வேணும்னா ஒரு 1/2 வெங்காயம் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே இதில் இந்த சன்னா பவுடரில் சேர்த்துக்கலாம். இந்த ஊறுகாய் ஆயில், பிளாக் சால்ட் ஒன்று, உப்பு சேர்த்து பார்த்து இது பண்ணாங்க. ஏன்னா ஊறுகாயில் வேறு உப்பு இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டைமில் கொஞ்சம் நீங்கள் இந்த உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி, 1 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாங்க. இப்படி பிடிக்கிற வர மாதிரிங்க. இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் தண்ணி. கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. நிறைய சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் கஷ்டமாயிடும். இந்த அளவு போதுங்க. இப்போ இது ஃபில்லிங் அது சப்பாத்தியில் நடுவில் சேர்த்துட்டு நம்ம உருட்டி இது பண்ண வேண்டியதுதான். தவாவில் போட்டு எடுக்க வேண்டியது. இப்போ பாருங்கள், நான் இந்த
சப்பாத்தியை இது பண்ணி வச்சுருக்கேங்க, உருண்டை பண்ணி. அதே மாதிரி இந்த சத்துவையும் நல்லா இப்படி பிடிச்சி வச்சுருக்கேங்க. இப்போ இதை கொஞ்சோண்டு தட்டிட்டு இதை வச்சு நல்லா இதை இப்படி இந்த கோதுமை மாவில் தொட்டு தொட்டு இதை சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக திரட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா திரட்டிட்டேன். இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். இதை அப்படி தவா ஆன் பண்ணி வச்சுருக்கேங்க, இதில் போட்டு நம்ம இது பண்ணி எடுத்துடலாம். நல்ல எண்ணெய் இல்லைன்னா நெய்யை ஊற்றி அவ்வளோதாங்க, சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்ல சாஃப்டான சத்துக்கா பரோட்டா ரெடி ஆகிடுச்சுங்க. அதாவது உடச்ச கடலை மாவு சேர்த்த பரோட்டா. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம், பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் பண்ணி அனுப்பலாம். இது கூட என்ன சட்னி வேணாலும், அதாவது மின்ட் சட்னி, தக்காளி சட்னி, அப்புறம் இது தயிர், ஊறுகாய் எது வேணாலும் தொட்டு சாப்பிட்லாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.